வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆர்ட்ஸ்ல 71 டைரக்டர்களுக்கு நேத்து பெயில் வந்து எதிர்பார்த்திருந்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பெயர்கள்ல வந்து மொத்தம் ஒரு 6 பேர் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 4 பேர், அதாவது வந்து பெண்களுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. அத நம்ம வந்து சரியா கவனிக்கல. ஏன்னா நெறைய வேலைகள் இருந்ததுனால, சிலர் அந்த ஸ்கிரீன்ஷாட்ட வச்சு மட்டும் நம்ம அத வந்து பார்த்து அதுக்கான விளக்கத்த வந்து நம்ம குடுத்திருந்தோம். ஆனா உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேருக்கு நேத்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தனபால் அவருடைய பெஞ்ச்ல தான் வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துருந்துச்சு. ஆனா 12ஆம் தேதி வந்து போட்டிருந்தது பாத்தீங்கன்னா, வேற ஒரு பெஞ்சுக்கு மாத்திருந்தாங்க. அதாவது ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவங்களுடைய தலைமையில இருக்கிற அந்த பெஞ்சுக்கு தான் அதை மாத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு வந்து ஏபி வந்தப்பயே வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது நமக்கு வந்து அப்டேட்ல வர லேட் ஆனதுனால நமக்கு வந்து விஷயம் தெரியாம போச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த 6 பேருக்கும் வர்றப்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம படத்துக்கெல்லாம் பார்த்திருப்போம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல வந்து கோர்ட் இத்துடன் கலைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட வந்து இதை பத்தின விஷயங்களை வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் நினைக்கிறது என்னன்னா, மொத்தமா 71 பேருக்கும் ஏபி தான் அப்ளை பண்ணிருக்காங்க. அதை ஏன் தனித்தனியா அப்ளை பண்ணிருக்கணும், ஒரே மாதிரி பண்ணிருக்கலாம் கூட கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்களான்னு தெரியல. கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 71 பேருக்கும் ஒரே டயத்துல வந்து கேஸ் விசாரணை வந்துச்சுன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இதுல வந்து தனித்தனியா வர்றப்ப 71 பேருக்குன்றப்ப வந்து ஒரு முழுக்க வந்து இவங்களுக்கே வந்து கேஸ் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கும். அதனால கூட வந்து அவங்க தள்ளி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இருக்கலாம் நண்பர்களே. ஏன்னா 71 பேருக்கு வந்து தனித்தனியாங்கிறது வந்து கோர்ட்டுக்கு வந்து நேரம் வீணடிக்கிற மாதிரி தான். ஒரே தான் வந்துருந்துச்சுன்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து அதுக்கான கவுண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது வந்து எதிர்த்தரப்புல இருந்து ஏதாவது வந்து கவுண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பெயில வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒருவேளை வந்து இவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 4 பேருக்குமே வந்து பெயில் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து அவங்க அதை பண்ணல. இதுல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது தேதி குறிப்பிடாம வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனா கேஸ் வந்து நமக்கு சாதகமா தான் இருக்கு. யாருக்கு வந்து பெயில் கேன்சல் இந்த மாதிரிலாம் ஆகல. அதை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஒருவேளை 71 பேருக்கு சேர்த்து மொத்தமா ஜாமீன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே கேஸ் அப்படிங்கிறனால ஒரே கேஸ், ஒரே நிறுவனம், ஒரே பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து அந்த 420 அதுக்குள்ள தான் வந்திருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. நமக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும்னு. ஆனா பெயில் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது பெயில் கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பல அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வரிசை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கேன். நானுமே அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளா வந்து உங்களுக்கு இருக்கிற அதே மன உளைச்சல் எனக்குமே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் தெளிவா சொல்றேன். சார் நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.